அன்புக்குரியவர்களே, இன்று ஜெபம் என்பது ஒரு விண்ணப்ப படிவம் மாதிரி ஆகிவிட்டது. ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே அதை செய்யுங்க அப்படின்னு. ஆனா ஜெபம் என்பது இது இல்லை. இதை விட ஆழமானது. நாம் கடவுளோடு பேசுவதும் அவர் நம்மோடு பேசுவதற்கு அனுமதிப்பதும் ஜெபம். ஜெபம் நம்முடைய சிந்தனைகளை, எண்ணங்களை வெளிப்படுத்துகிற நேரம் இல்லை, நம் மனதை சுத்தப்படுத்தும் நேரம். நம் மனம் குழப்பத்தில் இருக்கும் பொழுது மனதை அமைதிப்படுத்தும் நேரம். ஜெபம் நம்முடைய இதயம் சிதைந்து போயிருக்கும் பொழுது அதை கட்டி எழுப்புவது. ஜெபம் ஆண்டவரை மாற்றுவதில்லை, மாறாக நம் பழைய இயல்பை மாற்றுகிறது. ரோமையர் 8:26 இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். எனில் எதற்காக, எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். எங்கள் அன்பு ஆண்டவரே, எங்களுடைய பலகீனங்கள்ல எங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னே தெரியல. மனித முயற்சிகள்ல, உலகம் சார்ந்த சிந்தனைகள்ல எங்களுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துகிற இடமா இல்லாம தூய ஆவியானவரின் தூண்டுதலுக்கு ஏற்ப ஜெபிக்க உங்களுடைய அருளை தருவீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.